நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிலேட்டிவ் மோஷன் இன் 1 டைமென்ஷன் பார்த்திருப்போம். இப்போ நம்ம ரிலேட்டிவ் மோஷன் இன் 2 டைமென்ஷன் பார்க்க போறோம். இதுல ரெண்டு வகையான ப்ராப்ளம்ஸ் நார்மலா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி, ஓகேங்களா? இந்த மாதிரினா டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி வந்து ஒருத்தர் வந்து நார்த் போறாங்க, இன்னொருத்தர் சவுத் போறாங்க. இப்படிங்கும் போது நார்த் சவுத் அப்படிங்கும் போது வந்து நமக்கு ஆப்போசிட். இது 1 டைமென்ஷன் தான். பட் ஈஸ்ட் வெஸ்ட் இது இன்னொரு டைமென்ஷன். இது எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லலாம், இதை ஒய் ஆக்சிஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஸையும் கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? அதுதான் என்னது ரிலேட்டிவ் மோஷன் 2 டைமென்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் ஸ்ட்ரெயிட்டா முன்னாடி போறாங்க, பின்னாடி வராங்க, ஓகேங்களா? நேர் எதிர்த்தாப்புல வராங்க, இல்லைன்னா ஒருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர் போறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம், ஓகேங்களா? இது வந்து ரிலேட்டிவ் மோஷன் 2 டைமென்ஷன். இதுல இந்த மாதிரி டைரக்ஷன்ஸை வச்சு எந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ரெயின்மேன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ரெயின்மேன் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா எதை பேஸ் பண்ணா இந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? இது இல்லாம இன்னொரு டைப் என்ன அப்படின்னா வந்து நமக்கு ரிவர் கிராசிங், ஓகேங்களா? அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறது ரெயின்மேன் ப்ராப்ளம்ஸும் பிளஸ் இந்த ஒரு டைரக்ஷன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஓகேங்களா? நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஓகேங்களா? இருந்தாலும் ஒன் டைம் நான் ரீகால் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்துடலாம் என்ன அப்படின்னு. ஈஸ்ட் டைரக்ஷன் நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த் அண்ட் இது சவுத், இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதுக்கு சென்டரா இருக்கு சார், மொத்தம் இது 90 டிகிரி சார், 45 டிகிரியில இருக்கு, சென்டரா இருக்கு சார் அப்படின்னா இது என்னன்னு சொல்ல, இது நார்த் ஈஸ்ட், அப்ப இதை நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி கீழே இருக்கு இது வெஸ்ட் சவுத், சவுத் வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட், அதே மாதிரி இங்க சவுத் சாரி நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். இந்த மாதிரி நடுவில் இருக்க அந்த ஒரு இதுமே தெரியும் நமக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு விதம் மட்டும் இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். இந்த நாளை தாண்டி இன்னும் சிலதை குறிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து நார்த் ஆஃப் ஈஸ்ட் அல்லது வெஸ்ட் ஆஃப் சவுத், இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்னு கொடுக்காம நார்த் ஆஃப் ஈஸ்ட் வெஸ்ட் ஆஃப் சவுத் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சார் இது என்னங்க சார் மீனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆஃப் ஈஸ்ட் இதுதான் நம்ம பார்க்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எந்த இடம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இந்த இடம் ஈஸ்ட், இது நார்த், ஓகேங்களா? இந்த இடம் ஈஸ்ட், இது நார்த். இந்த இடத்துல ஒரு 37 டிகிரி இருக்கு. இந்த சென்டரா நடுவில் இருந்துச்சுன்னா அது நார்த் ஆஃப் ஈஸ்ட் நம்ம நார்த் ஈஸ்ட்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? சென்டரா இல்லாம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இந்த பக்கம் சாஞ்சிருக்கு, அந்த பக்கம் சாஞ்சிருக்கு. இந்த 37 டிகிரிய நார்த் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லுமா, ஈஸ்ட் ஆஃப் நார்த்னு சொல்லுமா? அது ரெண்டு தான், ஓகேங்களா? ஏன்னா இது நார்த்துக்கு ஈஸ்டுக்கு நடுவில் இருக்கு. இது ரெண்டும் ஏதோ ஒன்று தான் வரும். நார்த் ஆஃப் ஈஸ்டா இருக்கலாம் அல்லது ஈஸ்ட் ஆஃப் நார்த்தா இருக்கலாம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும், ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இது எதற்கு சார் குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப் ஈஸ்ட், ரொம்ப முக்கியம். ஆஃப் ஈஸ்ட், ஆஃப் ஈஸ்ட்னா அங்க இருந்துன்னு அர்த்தம், ஈஸ்ட்ல இருந்து, ஓகேங்களா? ஈஸ்ட்ல இருந்து. ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்ட்ல இருந்து எங்க, நார்த் பக்கம். ஈஸ்ட்ல இருந்து நார்த் பக்கம் 37 டிகிரி. அப்ப இந்த இடம் என்னதுன்னா 37 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட், ஈஸ்ட்ல இருந்து 37 டிகிரி நார்த் பக்கம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல எப்படி சொல்லலாம், 53 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த், ஓகேங்களா? இது ஈஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் நார்த், நார்த்ல இருந்து ஈஸ்ட் பக்கமா 53 டிகிரி, ஓகேங்களா? ஈஸ்ட் ஆஃப் நார்த், நார்த்ல இருந்து, ஓகேங்களா? சரிங்க சார். இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடம் வந்து 37 டிகிரி எங்க போகுது, எங்க இருந்து வருதுன்னா வெஸ்ட், எந்த பக்கம் நோக்கி, சவுத் நோக்கி, ஓகேங்களா? அப்ப 37 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட், 37 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட் இந்த இடம், ஓகேங்களா? இந்த ஒரு இடம் தான் இது குறிக்குது. இந்த இடத்துல எப்படி அப்ப மீறி சொல்லலாம், 53 டிகிரி வெஸ்ட் ஆஃப் சவுத், சவுத்ல இருந்து ஆரம்பிக்குதுங்களா? அப்ப ஆஃப் சவுத்துங்கும் போது 53 டிகிரி வெஸ்ட் ஆஃப் சவுத், ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம இந்த இடத்த டினோட் பண்ணோம், சும்மா நான் ஒரு 30 டிகிரின்னு சும்மா எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஒரு 30 டிகிரி எடுத்துக்கணும். இதை நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா இது நார்த், இது வெஸ்ட், ஓகேங்களா? அப்ப நார்த் வெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கணும். எங்க இருந்து ஆஃப் நார்த்னு வரணும். அப்ப 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த், 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த், ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு நேமிங் குறிக்க தெரியணும், ஓகேங்களா? மூணு விதமானதுதான், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், இது நமக்கு தெரியும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். இது வந்து சென்டரா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? சென்டரா இருக்கும்போது 45 டிகிரியில இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். இல்ல சார் எனி பர்டிகுலர் ஆங்கிள்ஸ், மோஸ்ட்லி நம்ம 37 and 53 இதை பேஸ் பண்ணி இருக்கும், அல்லது 30-60 இதை பேஸ் பண்ணி இருக்கும், ஓகேங்களா? மற்றபடி வேற எதுவும் நமக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது எது வந்து நார்த் ஆஃப் ஈஸ்ட், எது
நார்த் ஆஃப் வெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல இருக்க அந்த ஒரே ஒரு ட்ரிக்கினஸ். நெக்ஸ்ட் ரெயின்மேன் ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் குள்ள போயிடும். ரெயின்மேன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மழை பெய்யும் போது நம்ம வந்து நடந்து போவோம். ஓகேங்களா, மழை ஸ்ட்ரைட்டா மேல இருந்து பெய்யுது, நம்ம நடந்து போறோம் மழையில. நம்மளை பொறுத்த வரைக்கும் மழை எப்படி பெய்யற மாதிரி தெரியும்னா, நம்ம நின்றுட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டா மேல இருந்து கீழே வர மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா, நடந்து போறோம் அப்படின்னா நம்ம முகத்திலே அடிக்கிற மாதிரி தெரியும். ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம நின்று பார்த்தோம்னா மழை மேல இருந்து கீழே பெய்யுது. இதே நம்ம நடந்து போறோம் அப்படின்னா முகத்திலே அடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது நீங்க வண்டியில போகும்போது ஃபீல் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபேஸ்லயே வந்து அந்த ஒரு மழை துளி அடிக்கிற மாதிரி தெரியும். அப்ப வந்து நம்ம வேகமா போறோம், அது ஸ்ட்ரைட்டா எப்பயும் போல தான் இருக்கு. நம்ம ரெஸ்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போறோம். அப்ப நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுனால அது நமக்கு முகத்துல அடிக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இந்த ரெயின்மேன் ப்ராப்ளம் தாண்டி வேற எந்த 2 டைமென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நார்மலா நான் ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த பக்கம் நோக்கி நடந்து வரேன். ஓகேங்களா, இந்த ஒரு கேமராவை நோக்கி நான் நடந்து வரேன். இந்த பக்கம் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அங்க இருந்து பாக்குறவருக்கு நான் எப்படி தெரியும்னா இந்த பக்கம் கிராஸா இப்படி போற மாதிரி தெரியும். ஓகேங்களா, இதை வந்து நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கூட பண்ணி பார்க்கலாம், 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, நம்ம கண்ணுக்கு அவங்க எப்படி தெரியாங்க, அதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா, 1 டைமென்ஷன்ல இந்த மாதிரி பார்த்திருப்போம். நம்ம கண்ணுக்கு அவங்க எப்படி தெரியாங்க, அவங்க ஒரு வெலாசிட்டில வராங்க, நீங்க ஒரு வெலாசிட்டில போறீங்க. பட் ஏவை பொறுத்து பி எப்படி தெரியுறாங்க, பியை பொறுத்து ஏ எப்படி தெரியுறாங்க அப்படிங்கறத நம்ம என்ன சொன்னோம், அந்த ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்ப நான் இதான் நான் நார்த் டைரக்ஷன் வச்சுக்கிறேன்னா, நான் நார்த் டைரக்ஷனை வச்சு வரேன். ஒருத்தர் ஈஸ்ட நோக்கி இந்த பக்கம் போறாரு, அவருக்கு நான் எப்படி தெரியும் அப்படின்னா, நான் இந்த டைரக்ஷன்ல நார்த்ல இருந்து விலகி போற மாதிரி தெரியுவேன். ஓகேங்களா, நார்த்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி விலகி போற மாதிரி தெரியுவேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு கண்டென்ட் தான். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, சிம்பிளா டயக்ராமா வரைஞ்சு காமிக்கணும் அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் போறாரு, இந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் போறாரு. ஓகேங்களா, நான் இவருக்குல இருந்து இது நார்த் இது ஈஸ்ட்டுங்களா, இந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் போறாரு. இவரை பார்த்தாருன்னா இவர் இப்படி போற மாதிரி தெரியும். ஏன்னா இவர் விலகி போறாரு இவரை விட்டு, இவர் வந்து ஸ்ட்ரைட்டா இப்படிதான் போயிட்டு இருக்காரு, இவரு இப்படிதான் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா, சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இதே இவரை பார்த்தாருன்னா இவரு இந்த மாதிரி போற மாதிரி தெரியும். இந்த ஒரு நார்த்ல போறவரு இவரு கண்ணுக்கு இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியும், விலகி போற மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஓகே, அது வந்து சம்ஸ் வேற சம்ஸ் பார்க்கணும், நம்ம அதை பத்தி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரெயின்மேன் ப்ராப்ளம்குள்ள வருவோம். ரெயின்மேன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னது, மழை பெய்யுது, நம்ம நடந்து போறோம், நம்ம கண்ணுக்கு மழை எப்படி தெரியுது அப்படிங்கிறது தான் என்னது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின். அதாவது சாரி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். நம்ம கண்ணுக்கு ரெயின் எப்படி தெரியுது, வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மேனை பொறுத்து. ஓகேங்களா, அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண போறதுல ரிசல்டன்ட் தான் எடுக்க போறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் கவனிங்க, ரெயின் வந்து வெர்டிகலா ஃபால் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் ரெயின், மேன் ஒருத்தர் இந்த ஒரு ரோட்ல நடந்து போறாங்க, நான் இந்த மாதிரி ஜஸ்ட் நடந்து போறேன், வெலாசிட்டி ஆஃப் மேன். ஓகேங்களா, இப்படி இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ரெயின் क्वेश्चन இந்த மாதிரி கேட்கலாம், வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். அப்ப வெலாசிட்டி ஆஃப் ரெயின் கேக்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு மேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், velocity of rain minus velocity of man. இது velocity of a with respect to b நம்ம என்ன பண்ணுவோம், அதே தான் velocity of a minus velocity of b ன்னு யூஸ் பண்ணிருப்போம்ல, அதே தான் இங்க velocity of rain minus velocity of man, அததான் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சார், இப்போ என்னங்க சார் பண்றது, டைரக்ஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டில டைரக்ஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மேக்னிடியூட் இதை வச்சு எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இது 2 டைமென்ஷன், 1 டைமென்ஷன்னா அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது 2 டைமென்ஷன் அப்படிங்கும்போது நம்ம ரிசல்டன்ட் வெக்டார் தான் எடுக்கணும். ஓகேங்களா, வெலாசிட்டி இஸ் a வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேங்களா, அப்ப ரிசல்டன்ட் வெக்டார் தான் எடுக்கணும், ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த இடத்த வச்சு நம்ம டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ணணும். முதல்ல அவங்க கொடுத்த அந்த ஒரு டேட்டா வச்சு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது டயக்ராம் எப்படி மாத்தணும்னா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ணணும். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மேல இருந்து கீழே வருது, நான் அப்படியே வச்சுக்கிறேன், அதை மாத்தவே இல்லை. பட் வெலாசிட்டி ஆஃப் மேனே நான் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா எடுத்திருக்கேன். கொஸ்டின்ல கொடுத்தா எந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம், இல்லை நார்மலா ஹரிசாண்டல்ல மூவ் ஆகுறது, நீங்க இந்த பக்கம் எடுத்துட்டாலும் ஓகே, இந்த பக்கம் எடுத்துட்டாலும் ஓகே. ஓகேங்களா, அவங்க ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லாத வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்ப இந்த பக்கம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் மேனுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். அப்ப டைரக்ஷனை மாத்திடுங்க. இது வெலாசிட்டி ஆஃப் மேனோட டைரக்ஷன்னா இது என்ன நம்ம சொல்லலாம், மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் சொல்லலாங்களா, அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அந்த ஒரு ஆப்போசிட் வெக்டர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, இது வந்து பாசிட்டிவ் வெக்டர் ஏ வெக்டர்னா இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் ஏ வெக்டர். ஓகேங்களா, அப்ப அதுபடி பார்க்கும்போது இந்த இடம் இப்படி எடுத்த நான் வெலாசிட்டி ஆஃப் மேனை நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, அப்ப இங்க ஒரு வெக்டர், இங்க ஒரு வெக்டர், ரிசல்டன்ட் எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் தான் என்னது, அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படியும் பண்ணலாம், அல்லது இது நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், இது ட்ரையாங்கிள் லா. நமக்கு பேரலோகிராம்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் கீழே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டேன், இங்க இருக்கிறத ஜஸ்ட் நான் இந்த பேரலல் வெக்டர் தூக்கி இங்க போட்டேன். ஓகேங்களா, பேரலல் வெக்டர் நம்ம யூஸ் பண்ணலாம் பேரலோகிராம் லா படி. இது விஎம்னா இதுவுமே விஎம் தானே, சொல்றது புரியுதுங்களா. அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப்
மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் யூஸ் பண்ணலாங்களா? அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? ரெண்டு வெக்டர் இப்படி இருக்குன்னா ரிசல்டன்ட் நடுவுல இருக்கும். அப்ப இந்த ஆங்கிளும் தீட்டா இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இடம் தான் என்னது? ரிசல்டன்ட் வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். இந்த ஆங்கிளை கேட்பாங்க கொஸ்டின்ல. எதுலாம் கேட்கலாம்னா இந்த ஆங்கிளை கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிள் வெர்டிகலோட எப்படி இருக்கு, எந்த டைரக்ஷன்ல நம்ம கொடை பிடிக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அது நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள வரும்போது பார்ப்போம். மொத்தத்துல இந்த ஒரு வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? 90 டிகிரி. ஆமாங்களா? இது வந்து எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ஆங்கிள் இப்படி வந்து 2 வெக்டர்ஸ். அப்ப ரிசல்டன்ட்கான ஃபார்முலா Vm I mean velocity of rain plus velocity of man square root குள்ள. ஓகேங்களா? plus velocity of man velocity of rain cos 90 வரும். cos 90 ஓட வேல்யூ 0 அப்படிங்கறதால நம்ம ஜஸ்ட் இத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல ரிசல்டன்ட் எடுக்க போறோம். அந்த ஒரு ரிசல்டன்ட்கான ஃபார்முலா இங்க 2ab cos θ வரும். அது cos 90ங்கறதால அது 0. ஓகேங்களா? அப்ப velocity of man square plus velocity of rain square. இந்த வேல்யூ தெரியுது, இந்த வேல்யூ தெரியுது, இது தெரியணும் அப்படின்னா சிம்பிள் ரிசல்டன்ட், அதாவது velocity of rain square plus velocity of man square இதை எடுக்கணும். ஓகேங்களா? அல்லது ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஆங்கிளை கேட்கறாங்க. நமக்கு தெரிஞ்ச tan ஃபார்முலா தெரியும், அதே மாதிரி sin ஃபார்முலா தெரியும், cos ஃபார்முலா தெரியும். இந்த ஒரு இடத்துல அப்ளை பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணுங்க. நீங்க எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம், எல்லாமே கரெக்டா தான் வரும். இதுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அதுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டுமே வெக்டரோட லாஸ் தான். அதனால பிரச்சனை இல்லை. tan யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்போசிட். நல்லா பாருங்க, இது Vmனா இதுவுமே Vm தானே, இந்த இடம் Vmனா இதுவும் Vm, பேரலோகிராம்ல அப்படி. ஓகேங்களா? அப்ப இங்க ஆப்போசிட் வந்து Vm, அட்ஜசன்ட் Vr. அப்ப Vm by Vr. ஓகேங்களா? tan θவோட வேல்யூ. இதே sin எடுக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் Vm by Vrm. ஓகேங்களா? ஹைபோடெனஸ். cosனா Vr by Vrm. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஒரு கண்டிஷன். நமக்கு எது தேவைப்படுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ண போறோம், அதை தவிர ரிசல்டன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே இதுக்கு பெருசா யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினா போயிடலாம். A particle A moves towards north at 3 km per hour. Another particle B moves towards west at 4 km per hour. The relative velocity of A with respect to B. Okay. ஏங்கிற பார்ட்டிகல் எங்க போகுதுன்னு சொல்றாங்க? டுவர்ட்ஸ் நார்த். இதுதான் நார்த். ஆமாங்களா? நார்மலா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம டயக்ராம் முதல்ல வரைஞ்சிக்கலாம். அதுல எந்த டைரக்ஷன்ல இது போகுது? இது வந்து நார்த், இது ஈஸ்ட், இது சவுத், இது வெஸ்ட். ஏங்கிற பார்ட்டிகல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? 3 km per hour. பிங்கிற பொருள் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா another particle B towards west. வெஸ்ட் டைரக்ஷன்ல இங்க இருக்கு. அப்ப B இங்க இருக்கு. 4 km per hour. ஓகே. relative velocity of A with respect to B. என்ன கேக்குறாங்க? velocity of A with respect to B. நம்ம எப்படி எழுதுவோம் ஃபார்முலா? velocity of A minus velocity of B. அப்ப velocity of A வை நம்ம அப்படியே வெச்சுக்கலாம். velocity of A இங்க தான் இருக்கு. velocity of A 3 km per hour. velocity of B minus இருக்கு ஃபார்முலால. ஓகேங்களா? அப்ப இந்த பக்கம் velocity of B னா மைனஸ் நம்ம எந்த பக்கம் போடுவோம்? இந்த டைரக்ஷன்ல போடுவோங்களா? velocity of B minus இந்த டைரக்ஷன்ல போடுவோம். நான் கொஞ்சம் பெருசா டயகிராம் வரையறேன். ஓகேங்களா? இது velocity of A, இது minus velocity of B. இது velocity of B னா அது minus velocity of B. அப்ப இது ஒரு ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். இங்க டைரக்ஷனோட கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் டயகிராம் வரைஞ்சிட்டு இருக்கேன். இல்ல ரிசல்டன்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெண்டு ஸ்கொயர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா 90 டிகிரி தான் நடுவுல இருக்க ஆங்கிள். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இருக்கும். ஓகே, நம்ம இப்ப இந்த இடத்துல வேல்யூ என்னது? 3. இந்த வேல்யூ என்னது? 4. ஓகேங்களா? இது 3னா இந்த இடமும் 3 தானே. ஓகேங்களா? இது 3னா இந்த இடமும் 3 தான். நான் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? முதல்ல ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். இது 3, இது 4. 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. ஆமாங்களா? 9 plus 16 அப்ப 25 ரூட்டுக்குள்ள வெளியில எடுத்தா 5. அப்ப இந்த இடம் என்னது? 5. இது ஒரு ஸ்மால் ட்ரிக் தான். 3 4 வந்துச்சுன்னா அது ஒரு ரிசல்டன்ட் எப்பயுமே 5 தான் இருக்கும். 3 4 வந்தா ரிசல்டன்ட் 5 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது 5. அப்ப ஆன்சர்ல வந்து 5 ரெண்டுல ஏதோ ஒண்ணு வரணும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு ஆங்கிள், இந்த ஒரு ஆங்கிள். அவங்க எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம ஒரு ஆங்கிள் கண்டுபிடிப்போம். நான் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் அப்படின்னா இந்த இடம் 3, இது 4. நமக்கு தெரியும் இது 5. நம்ம எந்த தீட்டா வேணாலும் யூஸ் பண்ணலாம். 3 வேல்யூமே தெரிஞ்சிருச்சு. எந்த தீட்டா வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சைன் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். சைன்ல யூஸ் பண்றேன். சைன்ல 3/5 ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5. நமக்கு கொடுத்த அந்த ஒரு 3/5 சைன் தீட்டால எது வரும்? நமக்கு ஒரு ட்ரிக் தெரியும். என்ன அப்படின்னா இங்க 37, இங்க 53 வச்சு இந்த இடம் 3, இந்த இடம் 4, இந்த இடம் 5. ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். sin 3/5 வேல்யூ என்னது?
37. அப்ப சைன்ல 3/5 வேல்யூ என்னது? தீட்டாவோட வேல்யூ 37 டிகிரி. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த இடத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா 37 டிகிரி. ஓகேங்களா? இந்த இடம் என்னது? 37 டிகிரி. இது 37னா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? 53 இருந்திருக்கும். 53 டிகிரியா இருந்திருக்கும். இது 37, இது 53. சரி, இப்ப ஆப்ஷனுக்கு நம்ம வருவோம். 5 கிலோமீட்டர் 37 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். இது என்னது டைரக்ஷன்? ஈஸ்ட், இது நார்த். ஓகேங்களா? ஆஃப் ஈஸ்ட், ஆஃப் ஈஸ்ட்ல இருந்து 37 டிகிரி கரெக்டா தானே இருக்கு. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆனா இந்த ஆப்ஷனை பாருங்க, 37 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஆஃப் நார்த்ல இருந்து 37 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. நார்த்ல இருந்து 37 டிகிரி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது தப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்ட். ஒருவேளை இங்க என்ன இருந்திருந்தா ஆன்சர் வந்திருக்கும்? 53 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த், 53 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்னு கொடுத்திருந்தா இதுவுமே ரைட்டா வந்திருக்கும். ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டா இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் இங்க அப்படி கொடுக்கல, இங்க 37 டிகிரின்னு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கான ஆன்சர் இந்த ஒரு क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, கொடுத்திருக்க டேட்டாவை வச்சு எது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதுக்கப்புறம் எது கேக்குறாங்க, வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்ப அதுக்கான ஃபார்முலா அதை பேஸ் பண்ணி டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ணேன். ஓகேங்களா? ஜஸ்ட் டயக்ராமோட டைரக்ஷனை மாத்தினேன். மாத்திட்டு அதோட ரிசல்டன் நடுவில் இருக்கும். வெறும் மேக்னிடியூட் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம டயக்ராம் வரையணுங்கிற அவசியம் இல்லை. இது 3 இது 4 அதுக்கான ரிசல்டன் தான் நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி 5. ஓகேங்களா? அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த இடத்துல என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்ப அது நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா? இது இந்த இடத்துல டைரக்ஷனா கேட்டிருக்கிறதுனால நான் டயக்ராம் வரைஞ்சு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A man A moves in north direction. இதுதான் நார்த் டைரக்ஷன். அப்ப velocity of man, a man A ன்னு சொல்லிட்டாங்க. velocity of A ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு ஸ்பீட்ல அப்படின்னா 10 மீட்டர் per second. இது நார்த் டைரக்ஷன். and a man B moves north of east. north of east, இது ஈஸ்ட், இது ஈஸ்ட் டைரக்ஷன். நார்த் ஆஃப் ஈஸ்ட், நல்லா கவனிங்க. நார்த் ஆஃப் ஈஸ்ட், ஈஸ்ட்ல இருந்து நார்த் டைரக்ஷனை நோக்கி 30 டிகிரியில வெலாசிட்டி ஆஃப் பி இருக்கு. அதோட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் தான். ஓகேங்களா? ஃபைண்ட் தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி. வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, இதுதானே கேக்குறாங்க. ஃபைண்ட் தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. நம்ம என்ன எழுதுவோம்? வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ. இப்ப நம்ம இதை மாத்தினாலும், டயக்ராம மாத்தினாலும் நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. ஏன் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பி இங்க இருக்குன்னா மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி கீழே இருக்க போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கான ரிசல்டன்ட் அப்ப இந்த இடத்துல சம்திங் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல டைரக்ஷன் தேவையில்ல. क्वेश्चनல என்ன கொடுக்கல, வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல கொடுத்திருந்தாங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த டைரக்ஷன்ல கொடுத்துட்டு ரிசல்டன்ட் கேட்டாங்கன்னா நம்ம நடுவில் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேரலோகிராம் லாவோட அந்த ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருப்போம். இப்போ இந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒன் டைமென்ஷன்ல ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதுக்குள்ள நம்ம பார்த்தது ஒன்னு ஸ்ட்ரைட், இன்னொன்னு ஸ்ட்ரைட், அல்லது இந்த பக்கம் இருந்துச்சு, எப்படியோ ஒண்ணு. ஓகேங்களா? எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு. பட் இப்ப ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மூவ் ஆகுது. அப்ப நம்ம அதை காம்பனன்ட்ஸா பிரிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चंस வச்சா என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை காம்பனன்ட்டா பிரிக்கணும். ஒண்ணும் இல்ல. இது 30 டிகிரி, இது VB யோட 30 டிகிரி. இந்த இடம் ஓகே, இது ஆப்போசிட். இது ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு வெக்டர் இருக்கு. இதை ரெண்டு காம்பனன்ட்டா பிரிக்கணும்னா ஒன்னு இங்க வரும், இன்னொன்னு இங்க வரும். ஓகேங்களா? நார்மலா ரெண்டு வெக்டர் இப்படி இருக்கு, அதுக்கு ரிசல்டன்ட் இங்க. இப்ப ரிசல்டன்ட் அங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதோட ரெண்டு காம்பனன்ட்ஸ் எங்க இருக்கும்? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகே, அதே தான் நான் இங்க பண்ணிருக்கேன். அப்ப இந்த இடம் ஆப்போசிட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் கிடைக்குங்களா? சைன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த இடத்த சைன், VB யோட சைன் காம்பனன்ட், VB sin 30, இது VB cos 30, VB யோட cos 30. ஓகேங்களா? இந்த இடம் சைன்னா இதுவும் சைன் தானே. நல்லா கவனிங்க, இது சைன்னா இதுவும் சைன் தான். அப்ப இந்த இடத்துல வேற என்ன இருக்கு? VB sin 30. நல்லா கவனிங்க, நான் எழுதுறேன். velocity of A, VA மேலதான் இருக்கு. இது டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ஐல இருக்கு, இது ஜேல இருக்கு. நான் I cap J cap யூஸ் பண்றேன். ஓகேங்களா? velocity of A equal to 10 I cap, sorry, J cap னு எழுதலாங்களா? 10 J cap y axisல இருக்கு, plus y axisல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் velocity of B. நல்லா கவனிங்க, இங்க velocity of B இங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு, ரெண்டு காம்பனன்ட்டா இருக்கு. அப்ப I capல என்ன இருக்கு? velocity of B யோட வேல்யூ 10. ஓகேங்களா? அப்ப 10 cos 30 I cap plus 10
sin 30 j cap இப்படி எழுதலாங்களா? நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுது இல்லைங்களா? ஜஸ்ட் பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கிறதுனால காம்பனண்ட்டை பிரிச்சுட்டு காம்பனண்ட்ஸை வச்சு i cap j cap இது வந்து பாசிட்டிவ் x ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். ஓகேங்களா? அதை வச்சு நான் ரெண்டுமே பிளஸ்ல எழுதிருக்கேன். இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன தேவை? BB minus VA. அது ஜஸ்ட் நான் இந்த பக்கம் இங்கே கூட யூஸ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. BBA equal to BB minus VA. BB ஓட வேல்யூ 10, cos 30 ஓட வேல்யூ root 3/2ங்களா? root 3/2 into i cap plus 10 sin 30 ஓட வேல்யூ 1/2 ஆமாங்களா? 1/2 j cap. இது வந்து VB minus VA ஓட வேல்யூ 10 j cap. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க வந்து i cap, அங்க i cap இல்ல, அப்ப நம்ம மைனஸ் பண்ணாலும் அதேதான் கிடைக்கும். அப்ப 10/2 அப்படின்னா 5 எழுதலாங்களா? 5 root 3 i cap, இங்க 10/2 5ங்களா? 5 j cap minus 10 j cap, 5 j cap minus 10 j cap னா minus 5 j cap நமக்கு கிடைக்கும். minus 5 j cap. இதுதான் நமக்கான ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A. பட் அவங்களுக்கு மேக்னிடியூட் தான் கேட்டிருக்காங்க, என் மதிப்புல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஒரு வெக்டர் இருக்கு, அதுக்கான மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? மாடுலஸ் எடுக்கணும். அப்ப மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆஃப் BA கிடைக்கும். வெலாசிட்டி ஆஃப் B with respect to A equal to மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 5 root 3 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 5 ஸ்கொயர். ஓகேங்களா? 5 ஸ்கொயர் பண்ணா 25, root 3 ஸ்கொயர் பண்ணா 3 பிளஸ் 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 75 பிளஸ் 25 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலா root 100 which is 10. ஓகேங்களா? அப்ப மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி அப்படிங்கும்போது மீட்டர் பர் செகண்ட்ல தான் நமக்கு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னது? நமக்கு 10 மீட்டர் பர் செகண்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுத்ததுனால நான் ரெண்டு காம்பனன்ட்ஸா பிரிச்சுட்டு ijk வெக்டர்ல யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதை எழுதிட்டு அதை என்ன பண்ணிருக்கேன்? நமக்கு என்ன தேவை? வெலாசிட்டி ஆஃப் B with respect to A. அப்ப BB minus VA, BB minus VA ரெண்டுத்தையும் i கூட மைனஸ் பண்ணும், j கூட மைனஸ் பண்ணும். நமக்கு வெக்டர்ஸ் பத்தி தெரியும். ஓகேங்களா? லாஸ்ட் நம்ம வந்து ஒரு பார்ட் அதுதான் பார்த்துருப்போம். ரெண்டாவது தான் நம்ம இப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிளேன்ல. அப்ப அந்த ஒரு வெக்டரை பேஸ் பண்ணி ஜஸ்ட் நான் சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம். A particle A moves due north. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு பொருள் ஏங்கற பொருள் due north எவ்வளவு ஸ்பீட்ல? 10 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆகுது. another particle B moves due east, ஈஸ்ட நோக்கி இன்னொரு பொருள் மூவ் ஆகுது, அதுவுமே எவ்வளவு ஸ்பீட்ல? 10 மீட்டர் per செகண்ட்ல. the relative velocity of A with respect to B. அப்ப velocity of A minus velocity of B. ஓகேங்களா? இது நமக்கு தெரிஞ்சது. பட் இந்த இடத்துல நமக்கு டைரக்ஷன் தேவையில்லை, வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இங்க ஒரு வெக்டர், இங்க ஒரு வெக்டர். அப்ப இது ஒரு ரிசல்டன்ட் தான். நமக்கு என்னது? அந்த ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஜஸ்ட் இங்க இருக்க போகுது. மாத்தணும்னா ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். டைரக்ஷன் ஆக்சுவலா இங்க தான் இருக்கும், இந்த இடத்துல இருக்காது. நமக்கு தேவை மேக்னிடியூட் தான். அப்படிங்கும்போது நமக்கு என்ன தேவை? ஜஸ்ட் இது ஒரு 90 டிகிரில இருக்குங்களா? அப்ப நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். velocity of A with respect to B equal to root of velocity of A square plus velocity of B square. velocity of A என்னது? 10 square plus 10 square 100 plus 100 root of 200. அதை எப்படி பிரிக்கலாம்? 2 into 100 ரூட்டுக்குள்ள 100 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 10 root 2, 10 root 2 கிடைக்கும். நமக்கு என்னது? velocity of A with respect to B. ஓகேங்களா? velocity of A with respect to B என்னது? 10 root 2 கிடைக்கும். இதுலயே ஆங்கிள் நடுவுல இருக்க ஆங்கிள் எவ்வளவு அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இந்த இடத்துல மாத்திருப்போம். velocity of B இந்த டைரக்ஷன்ல மாத்திட்டு இந்த இடம் என்னது? 10, இந்த இடமும் 10. அப்ப நமக்கு ஆங்கிள் தேவை அப்படின்னா இது தீட்டான்னு வச்சோம்னா இது 10 10. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆப்போசிட் அட்ஜசன்ட். tan ஓட வேல்யூ என்னது? ஆப்போசிட் 10 அட்ஜசன்ட் 10 1 கிடைக்குமா? tan 1 னா 45 டிகிரி. அப்ப 45 டிகிரில இந்த இடத்துல இருக்கு. அப்ப இது என்னது? நார்த், இது வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல இருக்கு அந்த ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி. நல்லா கவனிங்க, ரெண்டுமே சேம் வேல்யூவா இருந்தா நடுவுல சென்டரா இருக்கும் ரிசல்டன்ட். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வெக்டர்ல இந்த வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா இதை நோக்கி ஆங்கிள் இருக்கும், இந்த வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா இதை நோக்கி அந்த ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ரிசல்டன்ட் ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கு. அந்த ஆல்பா பீட்டா வச்சு நம்ம வெக்டர்ல பார்த்திருப்போம். அப்ப சென்டர்ல தான் இருக்கும் அந்த ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி, சென்டர்ல தான் இருக்கும். ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ரெண்டும் சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஜஸ்ட்
இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ட்ரிக்ஸ். சில இடத்துல நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அந்த மாதிரினா. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். A rain is falling. இந்த இடத்துல நான் டயகிராம் வரையறேன். A rain is falling vertically downwards at a rate of vertically downwards velocity of rain எவ்வளவு அப்படின்னா 3 km per hour. A man walking due west directionல man walk பண்றான். இந்த டைரக்ஷன்ல man walk பண்றான். எவ்வளவுனா velocity of man 4 km per hourங்களா? 4 km per hour. ஓகேங்களா? Opens his umbrella to protect himself. ரொம்ப முக்கியம். Opens his umbrella to protect himself from the rain. At what angle should he open the umbrella? ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிள் தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? கலையா சொல்லணும்னா மழை நேரா பெய்யுது, நான் ஒரு டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல போறேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் கொடையை இப்படி பிடிக்கணும். இந்த டைரக்ஷன்ல இப்படி நான் போறேன் அப்படின்னா கொடையை நானே இப்படி பிடிக்கணும். வெர்டிகலோட இதுதான் வெர்டிகல், இது ஹரிசான்டல். ஓகேங்களா? அப்ப வெர்டிகலோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நான் கொடையை பிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு கொடையை எந்த ஆங்கிள் நான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நமக்கு என்ன தேவை? மழை எந்த டைரக்ஷன்ல பெய்யுது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நான் நடந்து போறேன், நல்லா கவனிங்க, நான் நேரா நின்றுட்டு இருக்கேன், மழை மேல இருந்து பெய்யுது, நான் இப்படிதான் கொடையை பிடிப்பேன். அதுல எந்த செய்யணும் உங்களுக்கு இல்லை இல்லைங்களா? நான் நடந்து போறேன், நடந்து போகும்போது நமக்கு எப்படி தெரியும்? மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி கொடையை கொஞ்சம் சாய்ச்சி பிடிக்கணும். அந்த வெர்டிகல்ல இருந்து கொஞ்சம் சாய்ச்சி பிடிக்கணும். அப்ப அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும், மழை எங்க இருந்து வர மாதிரி நமக்கு தெரியுதோ அதுக்கு நேரா கொடை பிடிக்கணும். அப்ப அது என்னது? அந்த ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நம்ம முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். அது எந்த ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நம்ம எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். இப்ப வெலாசிட்டி ஆஃப் மேனை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ்னா மீனிங் என்னது? டயகிராம் அப்படியே மாத்தணும். இதுதான் இந்த இடத்துல டயகிராம் வரையறேன். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3a மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். இது வெலாசிட்டி ஆஃப் மேன்னா மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் இங்க இருக்கும். ஆமாங்களா? அப்ப இது வெலாசிட்டி ஆஃப் மேன் 4. அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அப்ப இந்த இடத்துல தான் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். அவங்க கொஸ்டின்ல ஆப்ஷனா என்ன கொடுத்திருக்காங்க? வித் வெர்டிகல், ஆஃப் வெர்டிகல் தான். எல்லாத்துலயுமே வெர்டிகலோட மேக் பண்ற ஆங்கிள் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது ஹரிசான்டல், இதுதான் வெர்டிகல். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் இது. ஓகேங்களா? இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இது 4னா இந்த இடமும் என்னதான்? 4 தான். மேல 4னா கீழே 4 தான். இது 3னா இந்த இடம் 3 தான். ஓகேங்களா? நமக்கு தேவை இந்தவும் இதுவும் தான். ஏன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் தெரியுது. ஓகேங்களா? நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ தேவைப்படல, ஏன்னா அவங்க ஆங்கிள் மட்டும் தான் கேட்கறாங்க. வேல்யூ தெரியணும்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இது 3 இது 4னா இது 5 தான் வரப்போகுது. கண்டுபிடிச்சு பார்த்துங்க, நோ ப்ராப்ளம். இப்ப நமக்கு ஆங்கிள் தேவை. இது 3 இது 4, இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட். அப்ப டேனுங்களா? tan theta equal to 4/3. டேன்ல எப்ப 4/3 வரும்னா மறுபடியும் அதே அந்த ஒரு டயகிராம் தான் உங்களுக்கு கொடுத்த. இது 37 டிகிரி, இது 53 டிகிரி, இது 3 இது 4 இது 5. tan ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து 4, அட்ஜசன்ட் 3. அப்ப ஆப்போசிட் 4, அட்ஜசன்ட் 3. எப்ப tanல 53 டிகிரில இருக்கு. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னது? 53 டிகிரி, which means இந்த ஆங்கிளோட வேல்யூ என்னது? 53 டிகிரி. ஓகேங்களா? அப்ப அந்த ஆங்கிள் 53 டிகிரி. அப்ப இது ரெண்டும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின்ல இதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. நல்லா கவனிங்க, இந்த டைரக்ஷன்ல மழை வருதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து இப்படி மழை பெய்யுது. ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல. அப்ப கொடையை நம்ம எந்த டைரக்ஷன்ல பிடிப்போம்னு கேட்டிருக்காங்க. at what angle should he point his umbrella? மழை இப்படி வருதுன்னா நம்ம கொடையை இப்படியே பிடிப்போம். இது ரிசல்டன்ட் வெலாசிட்டி. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்படின்னு கொடையை நம்ம இப்படியே பிடிப்போம், இப்படிதான் திருப்பி பிடிக்கணும். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அவ்வளவுதான். இந்த ஆங்கிள் 53னா இந்த ஆங்கிள் கண்டிப்பா 53 தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரி படி தெரியும். இது 53னா இது 53 தான். ஓகேங்களா? ஆங்கிள் மாற போறது இல்லை. பட் நம்ம கொடையை பிடிக்கிற இடம் ஜஸ்ட் இது இப்படிக்கு பதிலா இந்த பக்கம் பிடிக்கணும். அப்ப இந்த ஆங்கிள் தான் என்னது? அவன் கொடையை பிடிச்சிருக்கணும். அந்த ஒரு ஆங்கிள் என்னது? டயகிராம இந்த பக்கம் சிம்பிளா வரையறேன். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் 53 டிகிரி. இதுதான் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். பட் நம்ம கொடையை பிடிக்க வேண்டிய இடம் இந்த இடம். ஏன்னா மழை இங்க இருந்து வந்துட்டு இருக்கு இப்படி. ஆமாங்களா? நம்ம இந்த ஆங்கிள் கொடையை பிடிக்கணும் வெர்டிகல்ல இருந்து. ஓகேங்களா? இந்த இடமும் 53 டிகிரி. இது நார்த், இது வெஸ்ட்ங்களா? அப்ப வெஸ்ட் ஆஃப் வெர்டிகலா ஈஸ்ட் ஆஃப் வெர்டிகல் வருங்களா? இது வெஸ்ட் ஆஃப் வெர்டிகல்.
வெர்டிகல்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? வெஸ்ட் ஆஃப் வெர்டிகல், வெஸ்ட் டைரக்ஷன்ல வெர்டிகலை நோக்கி 53 டிகிரில. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதான். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு சந்தேகமே வேணாம், இந்த இடம் தான். ஓகேங்களா? இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட டைரக்ஷன். நம்ம எந்த டைரக்ஷன்ல கொடையை பிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மழை இப்படி இந்த டைரக்ஷன்ல போயிதுன்னா நம்ம ஆப்போசிட்ல தான் கொடை பிடிப்போம். ஓகேங்களா? அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் இதுல. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 53 டிகிரி வெஸ்ட் ஆஃப் வெர்டிகல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Rain is falling down. மறுபடியும் ரெயின் பேஸ் பண்ணி தான். Rain is falling down. Velocity of rain எவ்வளவு? 3a. A man walks in the road with a velocity. ரோட்ல வால்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க, எந்த டைரக்ஷன் சொல்ல. அப்ப ஹரிசாண்டல் நான் இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். Velocity of man எவ்வளவு? 4 னு கொடுத்திருக்காங்க. The raindrop will fall on the man with a velocity. அப்ப ரெயின் மேல இருந்து 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது, நான் 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பக்கம் போறேன்னா என் மேல ரெயின் எவ்வளவு வேகத்துல படும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா கேட்டிருக்காங்க. மீனிங் என்னது? அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் நமக்கு தேவை. அந்த ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இது இப்படி இருக்குன்னா நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கும். ஆமாங்களா? அப்ப அந்த ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் தான் கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் எங்கேயுமே கேட்கல. அப்ப என்ன பண்ணுவோம்? இது 3 இது 4. ஓகேங்களா? இது 3 இது 4 அப்படிங்கும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன வரும்? 5 தான் வரும். இதுக்கான ஆன்சர் 5. ஜஸ்ட் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 25ல இருந்து 5 வெளியில வரும். ஓகேங்களா? 5 மீட்டர் பர் செகண்ட். இந்த இடத்துல கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? ரெண்டுமே சேம்ல தான் இருக்கு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம சம் பண்றோம். அப்போ வந்து நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணோம்னா தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் ஆகுது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஒரு மேக்னிட்யூட் தான் முக்கியம். அந்த ஒரு மேக்னிட்யூட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸுமே ஒருவேளை இங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்தா இங்கேயுமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அதை நீங்க மாத்திங்க. வேல்யூ என்ன வரணும்? கிலோமீட்டர் பர் ஹவர்ல வரணும். ஓகேங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர். ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க மாத்திக்கங்க, கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The raindrops are falling vertically down. மறுபடியும் ரெயின் வந்து vertically down தான் ஃபால் ஆகுது. எவ்வளவு ஸ்பீட்ல அப்படின்னா 5√2 இங்க மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்திருக்காங்க. A man runs horizontally at rate. ஹரிசாண்டலா மூவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எந்த டைரக்ஷன் சொல்றா? நான் இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளவு? velocity of man அதுவுமே 5√2. ஓகேங்களா? The magnitude and direction of the resultant velocity. Magnitude and direction of resultant velocity. சரி, ஓகே. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா velocity of rain with respect to man. அப்ப velocity of man minus velocity of rain. சரி, velocity of rain minus velocity of man. அப்ப நான் டைரக்ஷனை மாத்தணுங்களா? ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல மாத்திக்கலாங்களா? இதுதான் என்னது? மைனஸ் velocity of man. இதுவுமே 5√2 தான். இந்த இடமும் 5√2 தான். √2. அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ரிசல்டன்ட் இங்க இருக்கும். இங்க 5√2 இங்க 5√2. ஓகேங்களா? அப்ப ஆங்கிள் என்ன இருக்கும்? ரெண்டுமே சேம் வேல்யூவா இருந்தா ஆங்கிள் கண்டிப்பா 45 டிகிரி இருக்குன்னு சொன்னேன். வேணா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது ஆங்கிள் தீட்டான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட் என்னது? 5√2 adjacent 5√2. tan யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட் பை adjacent. 5√2 கேன்சல் ஆயிட்டு 1 கிடைக்கும் நமக்கு. ஆமாங்களா? அப்ப 1 tan தீட்டாவோட வேல்யூ 1 வருது. tan தீட்டாவோட வேல்யூ 1 வருது அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு என்னது? 45 டிகிரி. tanல வந்து 1ங்கற வேல்யூ 45 டிகிரிக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஆங்கிள் 45 வச்சு நம்ம இத முடிவு பண்ணிரலாம். இந்த ஆன்சர்னு. சோ மேக்னிட்யூட் வேணும். மேக்னிட்யூட் என்னன்னா ரிசல்டன்ட் எடுக்கணும். நோ ப்ராப்ளம். 5√2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5√2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கனாலே நம்ம ரிசல்டன்ட்குள்ள ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும்போது மட்டும் நம்ம வெக்டார்ஸ் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப 5/25 × 2 பிளஸ் 25 × 2 னு வருங்களா? அப்ப 50 பிளஸ் 50 50 பிளஸ் 50 நமக்கு என்ன வரும்? √100. √100னா நமக்கு என்ன வரும்? 10 மீட்டர் பர் செகண்ட். ஆன்சர் என்ன வரும்? 10 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கான ஆன்சர் 45 டிகிரி 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படிங்கறது ஆன்சர். ஓகேங்களா? ரெயின்மேன் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம ஒரு क्वेश्चनக்கு இன்னொரு 4 क्वेश्चन எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்றோம். அல்லது இதே क्वेश्चंस நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்றீங்க. क्वेश्चनல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க, நான் எப்படி டயகிராம் வரைஞ்சேன், அது எப்படி கன்வெர்ட் பண்ணேன். ஓகேங்களா? நமக்கு தேவையான மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டியை வச்சு எப்படி டயகிராம கன்வெர்ட் பண்ண, இந்த ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்
அந்த ஒரு ரெயின்மேன் ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிவர் கிராசிங்கை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.